Subscribe now and press the bell icon. Never miss an update. Hi friends, welcome back to our channel Arlo Hobby Lobby. இது வரைக்கும் எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற டெய்லி வீடியோஸ் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். இன்றைக்கி நான் இந்த ப்ளவுஸில் இந்த டிசைன் தான் போட்டு காட்ட போகிறேன். ஆல்ரெடி நெக்கோட அவுட்லைனில் நான் 3 செயின் ஸ்டிச் ஜரியில் கொடுத்துருக்கேன். கொஞ்சமாக நான் இவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு சாம்பிளுக்காக மட்டும் இந்த டிசைனை நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போது நம்ம அப்படியே அதை கண்டினியூ பண்ணி நெக் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம நார்மல் ஸ்விவிங் த்ரெட்டும் சீக்வன்ஸ் நீடலும் வச்சு கட் பீட் வச்சு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட போகிறோம். அதுக்கு நம்ம ஜரியோட ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச் இருக்கு இல்லையா, அதை ஒட்டி நீடில் உள்ளே விட்டு சீவிங் த்ரெட்டை வெளியே எடுத்து அந்த செயின் ஸ்டிச்சோட மிடில் உள்ளே விட்டு பேக் ஸ்டிச் போடணும். இப்போ நான் கட் பீடை சீக்வன்ஸ் நீடில் லோட் பண்ணியிருக்கேன். அதை ஃபுல்லாக நம்ம இப்போ ஸ்ட்ரெயிட் லைனில் தான் போட போகிறோம். எதுக்கு நம்ம ஜரியை ஒட்டி போடுறோம், ஜரியிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறோன்னா அது வந்து நம்மளுக்கு ஜரிக்கும் நம்ம கட் பீட்க்கும் நடுவில் கேப் இல்லாமல் கண்டினியூஷனாக வர மாதிரி இருக்கும். அதுக்காக தான் நம்ம அதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறது. போட்டு நான் ஒரு 6 போட்டிருக்கேன். போட்டுட்டு ஒரு லாக்ஸ் ஒரு எண்ணாட் போட்டுடலாம். இப்படி மிரர் இல்லாமல் கட் பீட் வச்சு ஒரு லைன் போட்டதுக்கப்புறமா கொஞ்சம் ஒரு 2 செயின் விட்டு 3rd செயினில் அதே மாதிரி ஜரியை ஒட்டி நீடில் உள்ளே விட்டு பேக் ஸ்டிச் போட்டுக்கலாம். அதே மாதிரி ஜரி ஃபஸ்ட் ஸ்டிச்சுக்குள்ளே விட்டு அப்புறமா 2 மட்டும் நான் லோட் பண்ணியிருக்கேன். 2 கட் பீட் மட்டும் லோட் பண்ணி 2 கட் பீட் மட்டும் போட்டுட்டு ஒரு எண்ணாட். இப்போது இந்த இடத்துல சென்டராக கம் வச்சுட்டு மிரர் ஸ்டிக் பண்ண போகிறோம். ஒரே மிரர் எடுத்து ஸ்டிக் பண்ணுறோம். இப்போ திரும்ப நம்ம 2 கட் பீட் வச்சு ஸ்டிச் கொடுக்க போகிறோம். இப்போ எண்ணாட். இப்போ இங்கே ஒரு மிரர் ஸ்டிக் பண்ண போகிறோம். இப்போ ஜரியை ஒட்டி நான் ஒரு மிரர் ஸ்டிக் பண்ண போகிறேன். ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் கேப் அந்த இடத்துல ஸ்டிச் போடுற அளவுக்கு கேப் இருக்கணும். இப்போது நம்ம 2 கட் பீடு வச்சு அதே மாதிரி ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த மிரருக்கு ரொம்ப தூரமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப க்ளோஸாகவும் இருக்கக்கூடாது, ஓரளவு கிட்ட இருக்கணும். இப்போ ஒரு எண்ணாட் போட்டுக்கலாம். இப்போ திரும்ப இந்த 2 மிரருக்கும் சென்டரில் ஒரு மிரர் வர மாதிரி ஒன்று ஒட்டிக்கலாம். இப்போ இந்த 3 லைனே தான் இப்போ திரும்ப நம்ம கண்டினியூ பண்ணி இந்த நெக் ஃபுல்லாகவே நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ நான் உங்களுக்கு ஃபுல்லாக போட்டுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ மிரர் கட் பீட் வச்சு நான் இந்த நெக் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ நான் இவ்வளோ தூரத்துக்கு மட்டும் நெக்கில்
மிரருக்கு சுற்றி சரியை வச்சு ஸ்டிச் போட்டிருக்கேன். அதே மாதிரி நான் இப்போ அது எப்படி போட்டேன்னு இந்த மிரரில் நான் போட்டு காட்டுறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த மிரரை ஒரு 4 சைடு, ஃபஸ்ட்டு இந்த மிரரில் 4 சைடு நீங்கள் இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி புள்ளி வச்சுக்கோங்க. இது எதுக்குன்னா உங்களுக்கு வந்து ஸ்டிச்சஸ் இங்கேருந்து இங்கே கொண்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும், அதுக்காக தான். இந்த பாயிண்ட் வச்சுருக்கோம்ல, அதுக்கு கொஞ்சம் முன்னாடி சைடு தள்ளி சரியை வெளியே எடுத்து அந்த பாயிண்டில் கரெக்டாக ஒரு பேக் ஸ்டிச் போட்டு வெளியே எடுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த சைஸ் ஷேப் கரெக்டாக வரும். இந்த பாயிண்ட் வச்சுருக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு ஸ்டிச் போட்டு அதோட ஷார்ட் ஸ்டிச்சை நம்ம இந்த பாயிண்டில் கரெக்டாக போடணும். அதே மாதிரி இந்த பாயிண்ட்டுக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு ஸ்டிச் போட்டு அந்த பாயிண்டில் ஷார்ட் ஸ்டிச் போடணும். அதே மாதிரி இந்த பாயிண்ட்டுக்கு முன்னாடி ஒரு ஸ்டிச், இப்போ இங்கே வந்த வாட்டி இங்கே ஒரு ஸ்டிச் கரெக்டாக இந்த இடத்துல வரும்போது ஒரு ஸ்டிச், ஒரு ஷார்ட் ஸ்டிச் போட்டுட்டு அடுத்து இந்த ஸ்டிச்சு வந்து நம்ம இங்கே ஒரு ஸ்டிச் போட்டிருக்கோம்ல, அதுக்கு தள்ளி அந்த சைடு நம்ம ஸ்டிச் போடணும். ஆனால் எல்லா ஸ்டிச்சுமே நம்ம மிரரை ஒட்டி மட்டும்தான் போடணும். அடுத்து அதே மாதிரி அடுத்த ஸ்டிச்சும் இதுக்கு இந்த பக்கம் தள்ளி ஒட்டி போடணும். அதே மாதிரி அடுத்த ஸ்டிச்சுக்கு பக்கத்தில் அதே மாதிரி இப்போ இந்த அதே போல் அடுத்த ஸ்டிச்சும் நம்ம அதுக்கு முன்னாடி போட்ட ஸ்டிச்சுக்கு பக்கத்தில் இதே மாதிரி போட்டு நம்ம இந்த மிரர் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும். இப்போது இந்த இடத்துல ஒரு ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் எண்ட் நாட் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இதே மாதிரி நான் எல்லா மிரருக்குமே போட்டுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ நான் இதோட நெக் டிசைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்களும் இதே மாதிரி நீட்டாக டிசைன் பண்ணலாம். நான் இதோட ஹேண்ட் டிசைன் ஃபுல்லாகவே நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற டெய்லி வீடியோஸ் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். தேங்க்யூ.